செய்வீங்க? என்ன நீங்க செய்வேன்னு தெரியாது. இப்ப முன்மொழிவு தெரியாது இல்ல அது என்ன செய்வேன்ட்டு. இப்பதான் எனக்கு அது மேல அதுக்கு போகல ஆசையே தெரியல. கிடையாது. ஆசை எனக்கு இல்ல. வேணாண்டா சாமின்னு ஒதுக்கி உட்காந்துருக்கேன்ல. அப்ப மக்களுக்கு என்ன பண்ணுவீங்க? மக்களுக்கு என்ன பண்ணுவோம்? அது அந்த மொமெண்ட்ல தானே தெரிய வரும். இப்பவே ஓகே. முன்னாடியே கேட்டா எப்படி எனக்கு சொல்ல தெரியும்? இல்ல இப்போதைக்கு ஒரு எனக்கு முதல்ல அந்த அதுதான் ஒரு இடத்துக்கு போறதுக்கே விருப்பம் இல்லையே பிக். இல்ல. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப உங்கள வழிமொழிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ உங்கள இது பண்றாங்க. அது எந்த ஓகே. கட்சியா இருந்தாலும் ஓகே சொல்ருவீங்களா? Someone seems you are a valid candidate and they want you to their party. So will you be agreeable? Or உங்களுக்கு அதுலயே ஒரு கட்டுப்பாடு இருக்கா? இல்ல அதுல எனக்கு எந்த வகையான தட்டுப்பாடும் இல்ல. ஓகே தான் சொல்லுவேன். ஆ. எந்த ஏன்னா எனக்கு கட்சியாலும் என் ஓகே. மேல நம்பிக்கை இருக்கு. அதுக்கு ஒட்டுமொத்த பார்ட்டியை நான் மாத்திருவேன் அப்படின்ட்டு. அதுக்குள்ள எனக்கு பார்ட்டிய மாத்துவீங்களா? ஓகே. ஆமா ஒட்டுமொத்த தலைமை எல்லாருமே வந்து அவங்கள டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்ல ஒருத்தருடைய சும்மா நம்ம ஹைப்போதெட்டிக்கல் தான். இப்ப உங்கள யாரோ சொல்றாங்க. எலக்ஷனுக்கு உங்க வொர்க் எப்படி இருக்கும் அப்போ? யாரோ உங்கள அது என்னது முன்மொழிதல்னு சொல்றீங்க இல்லையா? அது ஆமா. பண்ணி நாமினேட் பண்ணிட்டா, எலக்ஷனுக்கு உங்க வொர்க் எப்படி? எனக்கு ஆசையே இல்ல. என்னை முன்மொழிஞ்சுட்டாங்க. ஆனா யாரும் ஓட்டு போடாதீங்கன்றீங்களா? ஆமா என்ன என் மேல இவர் நம்பிக்கை வச்சிருக்காரு. இந்த நம்பிக்கைக்காக நான் இங்க தெருவுல இறங்கி நடக்கிறேன்னு தான் சொல்லுவேன். இல்லன்னு நான் சொல்ல மாட்டேனே. ஓகே. ஓகே. எனக்கு என் மேல உங்களுக்கு இவர் நல்லது பண்றேன். எபிக் என் மேல மக்களுக்கு நம்பிக்கை உங்களுக்கு நல்லது வச்சிருக்காரு. அவருக்காக நான் வந்து ராயபுரத்திலயோ முகப்பேர்லயோ அ, அ, பிரச்சாரம் பண்ணதான் செய்வேன். அதுக்காக நான் என்னுடைய கொள்கைகள் எதையுமே கைவிட மாட்டேன். நீ நேர்மையா அ, இருக்கணும், நீதியோடு இருக்கணும், அறத்தோட இருக்கணும், 5 பைசா அ, ஊழல் பண்ணக்கூடாது, பொய் பேசக்கூடாது, ம். காந்தி அறங்கள் அத்தனையும் முன்னிறுத்துவேன் நானு. ஓகே. அது உதாரணத்துக்கு யாரு? எனக்கு அது காந்தி டிஎம்கேல ம். சீட்டு கொடுத்தாங்கன்னாலும் கூட அ, நான் என்ன நிறுத்தக்கூடிய தொகுதியில ஒரு ரூபா கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாதுன்னு பணம். ம். எந்த ஓகே. வகையான பொய் வாக்குறுதியும் கொடுக்க கூடாதுன்னு கண்டிப்பா அடுத்த நாளே என்ன பிடிக்கி தூக்கி போடுவாங்க. அதெல்லாம் இல்ல வாய்ப்பே நீங்க பேசுறது எப்படி இருக்குன்னா, ஒரு படத்துல விவேக் காமெடி வரும்ல. ஒருத்தர் இலங்கை தமிழ்ல பேசுவாரு. சுத்தி ம். இருக்கவங்கலாம் அவன என்னப்பா பேசுற ஒண்ணும் புரியுற மாரி பேசுவான். அந்த மாரி ஊழல் இருக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது, காந்திய பாரு யாரு பாரு அப்படின்னு. காந்தியத்த பத்தி இங்க யாரும் பேசுறது இல்லையே. ஏன் இங்க பெரியாரிசம் பேசுற மாரி காந்திய பேச மாட்றாங்கன்னு நெனைக்கிறீங்க? பெரியார் வந்து டெவலப்மெண்டலிஸ்ட். பெரியார் வந்து ம். பண்ணையாரு. ஆ. பெரியார் வந்து மக்களோட உள்ளார்ந்த ஆசைகள் இருக்குல்ல, ம். அதுக்கு தூபம் போட்டு வளர்த்தவரு. ம். பிராமணன் வந்து உன்னோட சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கான், போய் அவனை எட்டி உதச்சிட்டு நீ உட்காருன்னு சொன்னவர் அவரு. ம். அது எல்லாருக்குமே பிடிக்கும். ம். காந்தி வந்து டோட்டலா முற்றும் புறம் மாறுபட்ட ஒரு அறத்தை முன்னிறுத்துறவரு. ம். உனக்கு சிம்மாசனம் எதுவும் தேவையில்லை. அங்க ஏழை ஒருத்தன் இருக்கான் குடிசையில. முதல்ல அவனோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்கிறாரு. ம். யாருக்குதான் பிடிக்கும்? ஏதோ பிரிட்டிஷ்காரங்க இருந்தாங்க, பிரிட்டிஷ்காரங்க கிட்ட வந்து நெழிஞ்சு எல்லாரும் வந்து உடஞ்சு போய் கிடந்தாங்கன்றதுனால காந்தி கூப்பிட்டதுக்கு கிளம்பி வந்தாங்க. ம். மத்தபடி சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னா, பியூட்டிஃபுல்லான லைஃபோட எக்ஸ்பெரிமெண்ட்ல உலகத்திலேயே மோஸ்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் எதுவா இருக்கும்னா, இன்னைக்கு வாக்குல காந்தி திருப்பி வர்றாருன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு கற்பனைக்கு. ம். அவர் நிகழ்த்தின அதே மேஜிக் வந்து இப்ப நிகழுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டீங்கன்னா, எனக்கு சந்தேகமா தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்க ஒரு ஆமா. அன்னைக்கு வந்து உண்மையாவே வந்து பிரிட்டிஷ வந்து விரட்டுறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. கடைசியில ம். அடியாளத்துல பாத்தீங்கன்னா பெரியாருக்கும் காந்திக்கும் வித்தியாசம் இல்லதான். பெரியார் ம். பிராமணனை விரட்டுனாரு, காந்தி பிரிட்டிஷ்காரனை ஒரு விரட்டுனாரு. ஆனா சில ஓகே. விஷயங்கள்ல வித்தியாசங்கள் இருக்குது. பெரியார் உள்ளுக்குள்ள வந்து ஒரு பணக்காரரா இருந்தாரு. ம். அவர் தன்னோட பணத்தை கைவிடுறதுக்கு விருப்பப்படல. ம். அவர் வாழ்க்கையில அவருக்கு கிடைச்ச சொகுசுகள் எதையும் கைவிடுறதுக்கு விருப்பப்படல. ம். மனுஷன் சாகர நொடியில விட சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுக்கிறாரு. ம். அது மாதிரிதான் வாழ்ந்தாரு. நாவடக்கம் இல்ல. எந்த அடக்கமுமே கிடையாது அவருக்கு. நாவடக்கம் மட்டும் இல்ல, எந்த அ. வகையான அடக்கமும் இல்லாத ஒரு மனிதர் தான் பெரியாரு. ம். ஆனா காந்தி அப்படி இல்ல. எல்லா ம். வகையான புலனடக்கமும் காக்க சொல்றாரு. உலகத்துல ரொம்ப 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 கஷ்டமான அறத்தை வந்து காக்கிறவன் தான் தலை சிறந்த மனிதன்கிறார் அவரு. ஓகே. நீ வந்து சுகவாசியா இருக்கணுமா, தலை சிறந்த மனிதனா இருக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, ம். எல்லாரும் வந்து எனக்கு இந்த நிமிஷத்துக்கு எனக்கு எது சுகமோ அது வேணுமே சொல்லுவாங்களே தவிர, ம். நான் ஒரு நல்ல மனிதனா இருக்க விருப்பப்படுறேன், தலை சிறந்த மனிதனா இருக்கப்படுறேன்னு எத்தனை பேர் சொல்ல போறாங்க? ம். அதான். யாருமே ஓகே. இருக்க ம். மாட்டாங்க. அது ம்.
ரொம்ப 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 சொற்பமான கைவிரல விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் தான் இருக்க போறாங்க.